அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு மரித்து விட்டார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை சரியாய் விளங்கிக் கொள்ள முடியாத, புரிந்து கொள்ளாத சீஷர்கள் மறுபடியும் மீன் பிடிக்கும்படியாக அதே கலிலேய கடலுக்கு போயிட்டாங்க. அன்றைக்கு இரவு ஒன்றும் பிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட வெறுமையான ஒரு நேரத்தில் அதிகாலையில் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை கடற்கரையிலே சந்தித்தார். பிள்ளைகளே, சாப்பிடுவதற்கு ஏதாகிலும் உண்டான்னு கேட்கிறார். அவர்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று கையை வெறித்தார். கர்த்தர் சொன்னார், வலது பக்கத்திலே நீங்கள் வலைகளை போடுங்கள். போட்ட பொழுது வலை கிழிந்து போகத்தக்கதாக 153 பெரிய மீன்களை பிடித்தார். ஆச்சரியப்பட்டு இவர் இயேசு என்று யோவான் சொல்ல பேதுரு கடலில் குதித்தார். பிறகு எல்லாரும் கடற்கரையில் இயேசுவை பணிந்து கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு கரி நெருப்பை போட்டு அவர்களுக்கு நெருப்பில் சுட்ட நல்ல மீன்களை கொடுத்து போஜனம் பண்ணினார். பிறகு ஊழியத்தை கொடுத்தார் அப்படின்னு 21ஆம் அதிகாரம். இதுல 2 விஷயம் ரொம்ப முக்கியங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இயேசு இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் முதல் சத்தியம். எவ்வளவு படிச்சிருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆனால் இயேசு இல்லை என்றால் நம்ம ஜீரோ தான். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இருப்பாரானால் நம்ம ஜீரோவா இருந்தாலும் சரி, நம்ம உயர்த்த கர்த்தர் வல்லவர். 2வது, அப்படி புறப்பட்டு போன அவர்கள் ஆண்டவரின் வாக்குத்தத்தங்களை மறந்தார்கள், கட்டளைகளை மறந்தார்கள். இன்னும் மறந்துட்டாங்க. கர்த்தர் ஊழியத்துக்கு என்ன சொல்லி கூப்பிட்டாரு? மனுஷரை பிடிக்க அழைத்தால் மீனை பிடிக்க போயிருக்கிறாங்க. வாக்குத்தத்தத்தை மறந்தார்கள், அழைப்பை மறந்தார்கள், தெரிந்து கொள்வதை மறந்தார்கள், ஊழியத்தை மறந்துட்டாங்க சார். அதுதான் 2வது காரணம் தோல்விக்கு. ஏன் நமக்கு தோல்வி? கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்ன, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, அதெல்லாம் மறந்துறதுனால வர்ற வேலைதாங்க இது. எத்தனை ஊழியர்கள் பின்வாங்கி இருக்கிறாங்க, எத்தனை ஊழியத்துல ஒண்ணும் இல்லை. ஏன்னு கேட்டா, கர்த்தர் எதற்காக அழைத்தாருங்கிறத மறந்துடுறது. நம்ம தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடுங்க. காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கான்னு பாருங்க. நீங்கள் கைவிடு செய்ய எல்லா காரியம் வாய்க்கும். சின்ன வேலை செஞ்சாலும் பெரிய ஆசீர்வாதத்தை கத்த கொடுப்பார். ஜெபம் பண்ணிவிட்டு தேவ பிரசன்னத்தோடு செய்யுங்க. உங்கள் சின்ன முயற்சியை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.